19 படகுகளுக்கு வழங்கி அந்த மீனவர் சமூகத்தை வாழ வைத்தீர்கள். அதற்கெல்லாம் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போக இன்றைக்கு வயிற்று பிழப்புக்காக போன மீனவர்கள் சிறையில 6 மாத காலம், ஓராண்டு காலம், 2 ஆண்டு காலம் சிறையில தண்டனை கைதிகளா இருந்துகிட்டு இருக்காங்க. அங்க நல்ல தொடர்ச்சியாக படகுகள் பூரா சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நாட்டு படகு 9 மீனவர்களும், ஒரு விசைப்படகு 5 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால மத்திய அரசை வலியுறுத்தி சிறையில் இருக்கின்ற மீனவர்களை முதல் கட்டமாக சிறையில தண்டனை கைதிகளா இருக்கின்ற மீனவர்களையும், இலங்கையில நல்ல நிலையில் இருக்கிற அந்த படகுகளையும் நீங்க மீட்டு தரணும் சொல்லி ஒட்டுமொத்த மீனவர்கள் சார்பா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அன்னை நாட்டுப்படகு சங்க மீனவர் சங்கின் சார்பாக அலெக்ஸ் அவர்கள் பதிவு. கழக பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கு நன்றி. நாங்கள் பாரம்பரிய முறைப்படி நாட்டுப்படகு வச்சு சின்ன வலை வீசி விட்டு மீன் பிடிக்கிற தொழில். ஏற்கனவே இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனையில் அம்மா காலத்தில் பேசினாங்க. ஐயா நீங்கள் ஒரு தடவை பேச வச்சிங்க. இந்திய மீனவர்களையும் இலங்கை மீனவர்களையும் ஒன்றாக பேச வச்சு அவங்களுக்கு ஒரு சுகமான ஒரு உடன்பாடு வருவதற்காண்டி ஏற்பாடு பண்ணி செஞ்சீங்க. அப்போது என்ன செஞ்சார்கள், நீங்கள் எங்கள் நாட்டு மாதிரி வலை வீசி மீன் பிடிச்சீங்கன்னா நாங்கள் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் மீன் பிடிக்கிறவங்க ஒத்துக்கிறோம்னு சொன்னாங்க. இப்போ நாங்களும் நாட்டுப்படகு வச்சு வலை வீசி மீன் பிடிக்கிறோம். எங்களுடைய வலை கடலில் விடும்போது அந்த காற்றின் வேகம் நீரோட்டத்தின் வேகமாக அவங்க பகுதிக்கு போயிடுது. கடலில் எல்லையே கிடையாது, சுவராக இருக்குது, பக்கத்தில் இல்லை. நீரோட்டத்தின் பாதை அந்த சைடு போயிடுது. அதன் அடிப்படையில் நாங்கள் விடிஞ்சு வலை வாங்கும் போது அங்கே இலங்கை கடற்பகுதிக்கு போயிடுது. அந்த மீனை நாங்களும் எல்லை தாண்டி வந்ததாக எங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எங்கள் படகு நேற்று வர இந்த 9 மீனவர்களையும் ஒரு நாட்டுப்படை அந்த பாய்க்கப்பட்ட மீனவர் டேவிட் சொல்லுவர் வந்திருக்காரு. நேற்று கூட நடந்திருக்குது. அவங்க மகன் கூட புரிவிட்டுருப்பாரு. நம்ம கழகத்தை சேர்ந்தவர் தான், கட்சியினுடைய இதாக இருக்காரு. அதுபோல் நாங்கள் இதுக்கு முன்னாடி சீதாராமன் அவர்கள் அம்மையார் வந்திருந்தாங்க. நாங்கள் இந்த விளப்பத்தை போய் சொன்னோம். நாங்கள் நீ வலை மட்டும் விடுறோம், அந்த வலை நீரோட்டத்தின் காரணமாக அங்கிட்டு போயிருது, நாங்கள் இழுவலை வச்சு மீன் பிடிக்கிறது இல்லை, அதனால எங்களுக்கு இந்த விளக்கு தாங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு இதே மாதிரி வந்திருந்தாங்க. உடனே பேசி அந்த வள்ளத்தையும் அந்த நாட்டுப்படகையும் மீனவர்களையும் உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ஐயா மத்திய அரசோட இணக்கமா இருக்கிறதுனால நீங்க இந்த நாட்டுப்படகு மீனவர்கள் சின்ன சின்ன தொழில் வச்சு பாத்துக்கிறோம், வலை வச்சு மீன் பிடிக்கிறோம். நாங்க பெரிய தொழிலாம் கிடையாது, அன்னைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிடுறோம். எங்களுக்கு ஒரு விளக்கு வாங்கி தந்தா கூட நாங்களான்னு பொழைச்சுக்கிடுவோம். அவங்களுக்கு நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கருணை காட்டி அதை செய்யணும். அதுபோல நம்ம இந்த திமுக ஆட்சி வந்திருந்து இலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்களும் பேசவே செய்யல. இது வரைக்கும் அதுக்குள்ள உடன்பாடு இது வரைக்கும் நடத்தல. அந்த ஒரு ஏற்பாடு அவங்க செய்ய முடியல. அது நீங்க அதுக்குள்ள ஏற்பாடு நீங்க வந்த உடனே அதை செஞ்சு தரணும். எங்களுக்கு மீனவர்கள் எப்பவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து உங்க காலத்துக்கு நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறோம். நீங்க இந்த மீனவர் பிரச்சனையில கொஞ்சம் மத்திய அரசோட இலங்கையில் இருக்கிற மீனவர்களையும் எங்க நாட்டுப்படகு விசைப்படகு அனைத்தையும் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பேர் உதவியா இருக்கும். மக்கள் என்னைக்கும் உங்களுக்கு நன்றியா இருப்பாங்க. அதனால இந்த எங்களுக்கு குறிப்பாக கேட்டுக்கிறது, இந்த நாட்டுப்படகு வலை வீசி மீன் பிடிக்கிறோம். கரண்ட்டுக்கு தான் அந்த நீரோட்டத்துக்கு தான் அங்கிட்டு போயிருது. அதனால ஐயா நீங்க எங்களுக்கு விலக்கு வாங்கி தரணும். அதனால இது ரொம்ப ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பாக நம்முடைய MSK பாக்கியநாதன் போதும். ஒருத்தர் மட்டும் வாங்க. அப்படி இருங்க, கடைசியா அப்படியே இருங்க. முடிச்ச உடனே மனு வாங்கிக்கிறோம், பேசி முடிச்ச உடனே மனு வாங்கிக்கிறோம். அப்படியே இருங்க எல்லாரும். ஒருத்தர் மட்டும் வாங்க, பாக்கியநாதன் நீங்க மட்டும் வாங்க. மற்றவங்க முடிஞ்சவங்களுக்கு புறமே கடைசியாக நாங்கள் மனு வாங்கிக்கிறோம் ஒருத்தட்டையும் இருந்து. வரலாற்று சிறப்புமிக்க சேது சீமைக்கு வருகை புரிந்த தென்னாட்டு சிங்கம், நம்மவர், நல்லவர், விவசாயிகளுடைய பாதுகாவலர் அருமை அண்ணன் எடப்பாடியார் வருங்கால முதல்வர்களை தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் சார்பில் வணங்கி வரவேற்கிறேன். இந்த வறட்சி நிறைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில்
ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர், புதுக்கோட்டை, கரூர், திருச்சி என 7 மாவட்ட மக்களுடைய குடிநீர் தாகத்தையும் பாசன வசதிக்காகவும் கால்நடைகளை வளர்ப்பதற்காகவும் அரும்பாடுபட்டு முதல்வராக இருந்தபோது தண்ணீர் தாகம் தீர்த்த தங்கமகனை தலைவணங்கி வரவேற்கிறேன். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு கடுமையான வறட்சி ஏற்பட்டது. இன்று வரை இந்த ராமநாதபுரம் பகுதி மக்களுக்கு நெல்லுக்கான நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை, மிளகாய்க்கான நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை. தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த விவசாயிகளும் உங்களை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். 5 வட்டிக்கு 10 வட்டிக்கு கடன் வாங்கி அண்டா குண்டா அடகு வச்சு என்ன செய்ய தெரியாது என்று நாங்க வழி தெரியாம பார்த்துக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக எங்களுடைய ஏழை விவசாயிகளுடைய ஒப்பற்ற குரலாக உங்களை எதிர்பார்க்கிறோம். தமிழகத்தில் கூட்டுறவு கடன்களையும் தேசிய வங்கி வாங்கிலும் கடன்களையும் நீங்கள் முதல்வராக வந்து முதல் கையெழுத்து இந்த ஏழை விவசாயிகளை கடன்களை தள்ளுபடி செய்வீர்கள் என நாங்கள் ஆண்டவன் சாட்சியாக உங்களை நம்புகிறோம். ஏனென்றால் நீங்கள் விவசாய மரபில வேளாண் மரபில பூத்த ஒரு மூத்த கொடி. அதனால உங்களை தலை வழங்கி வரவேற்கிறோம். விவசாயிகளுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக தென் மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விவசாய சங்கத்தின் சார்பிலும் அத்தனை விவசாய குடும்பத்தின் சார்பிலும் நீங்கள் வாழ்க. உங்கள் எடுத்திருக்கின்ற இந்த வெற்றி பயணத்தில் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் துணை நிற்கும் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆடு வளர்ப்போர் சங்கம் சார்பாக முனியசாமி. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அனைத்து குறைகளையும் கேட்டறிந்து அதற்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுக்க வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களையும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்களையும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா அவர்களை முதல் வணங்கி இந்த கூட்டத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த மதிப்புக்குரிய அண்ணன் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களையும் மண்டக ஒன்றிய செயலாளர் அவர்களையும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஐயா, தமிழகத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய யாதவ பெருமக்கள் வந்து தமிழகம் முழுக்கும் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு மேய்த்து பிழைப்பு நடத்தி வருகிறார்கள். ஒருவேளை அது சொந்த தொழில், அதில் எந்த விதமான மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய குலத்தொழிலாக நாங்கள் கருதுகிறோம். ஆனால் இந்த தொழிலில் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது. குறிப்பாக வனத்துறையில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஒரு தனிநபர் வந்து ஒரு வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொன்ன அந்த நீதிபதியிடம் இந்த அரசு கையெழாத திமுக அரசு சரியான வாதங்களை எடுத்து முன்வைக்காத காரணத்தினால் வனத்துறையில் ஆடு மாடுகள் மேய்வதற்கு தடை என்று ஒரு உத்தரவு வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கால்நடைகளும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாங்கள் இந்த மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் ஓட்டு வங்கிகள் அனைத்தும் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர். ஆனால் நாங்கள் எல்லாருமே பிழைப்புக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலும் சென்று வாழ்கின்றோம். இந்த பகுதியில் கால்நடைகள் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளை கடக்கும்போது ஏற்படும் விபத்துகளுக்கு எந்த விதமான அரசனுடைய உதவி எங்களுக்கு கிடைப்பதில்லை. அதை கடந்து புயல், வெள்ளம், மழை போன்ற விஷ பாம்புகள், இடி மின்னல் தாக்கி இந்த ஆடு வளர்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி உயிரிழந்தால் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த உதவிகள் வந்து எங்களுக்கு சேருவதும் கிடையாது. ஆகவேதான் நீண்ட நாளாக 30 ஆண்டு காலமாக எங்களுடைய கோரிக்கை ஆடு வளர்ப்புக்கு தனி நலவாரிய வேண்டும் என்ற கோரிக்கையை ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது கூட சென்னை தலைமைச் செயலகத்தில் அக்கா திருமதி கோகுலேந்திரா அவர்களோடு நானும் வந்து ஐயாவிடம் மனு சமர்ப்பிக்கப்பட்டேன். அதன் பிறகு போன சட்டமன்றத்துக்கு முன்பு நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சுற்றுப்பயணம் வரும்போது பரமக்குடி அருகாமை உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் தங்கி அங்கே உரையாடினீர்கள், கால்நடை வளர்ப்போரை சந்தித்தீர்கள். அங்கேயும் அக்கா கோகுலேந்திரா மூலமாக நான் தங்களிடம் மனு சமர்ப்பிக்கப்பட்டேன். இப்போதும் உங்களிடம் நான் இந்த யாதவ மக்களின் சார்பாக, ஆடு மாடு மேய்ப்போருடைய சார்பாக எங்களுடைய கோரிக்கை ஒன்றுதான். தங்களுடைய கழக அரசு அமைந்தவுடனே ஆடு வளர்ப்புக்கு தனி நலவாரிய வேண்டும் என்பது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால எங்களுடைய சமுதாய கோரிக்கையாகும் இது. ஆகவே வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஐயா உங்களுக்கு தெரியும் 234 தொகுதிகளிலும் யாதவ பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாதவ பெருமக்களுடைய குலத்தொழில் ஆடு மாடு என்பது எல்லா இடத்திலும் பரவலாக இருக்கிறது. நிச்சயமா உங்களுக்கு தெரியும் அது. ஆகவே ஐயாருடைய பொற்கரங்களால் ஒரே ஒரு வார்த்தை, கழக அரசு ஆட்சி அமைந்த உடனே ஆடு வளர்ப்புக்கு நலவாரியம் அமைத்து தரப்படும் என்று ஐயா சொன்னீங்கனால்
இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யாதவ மக்களுடைய மனங்களும் குளிர்ந்து நம்ம வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம அமோகமான வெற்றி அடைவதற்கு ஒரு பெரிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை கடந்து எங்களுடைய ஆடு வளர்ப்போருடைய அதிகமான எண்ணிக்கை உள்ள பகுதி சிவகங்கை ராமநாதபுரம் மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், ரிஷிவந்தியம், அரியலூர், பெரம்பலூர் போன்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் ஆடு மாடுகள் மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் தேர்தலில் பணியாற்ற வாய்ப்பு கொடுங்கள். வெற்றியை தேடி கொண்டாந்து ஐயானுடைய காலில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராமநாதபுரம் மாவட்ட நெசவாளரின் சங்கத்தின் சார்பாக ஜெயசங்கர். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே, முன்னாள் முதல்வர் அவர்களே, இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால முதல்வரும் ஆகிய உங்களை ராமநாதபுரம் மாவட்ட நெசவாளர்கள் சார்பில் இங்கே வருக வருக என வரவேற்பதில் நாம் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்றைய தினம், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் என்றால் பரமக்குடி சுற்று வட்டாரத்தில் 10 கிலோமீட்டர் அளவில் நமது சௌராஷ்டிரா நெசவாளர்கள் அதிகம் வாழும் பகுதியாக உள்ளது. நேற்றைய தினம் நமது பரமக்குடிக்கு ஐயா வருகை புரிந்து மிக சிறப்புரை ஆற்றி, அதாவது வெளிச்சி மிக்க ஒரு சிறப்புரை ஆற்றி மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்து எங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருந்தாங்க. ஐயாவுடைய பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மக்கள் நீங்கள் பேசிட்டு போன பிறகு என்ன சொல்கிறாங்க, அடுத்த தடவை எடப்பாடி தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லையா, அது உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பரமக்குடி சட்டமன்ற தொகுதி வந்து எப்பவுமே நம்ம ஏடிஎம்கே கோட்டையாக தான் இருந்துச்சு. ஒரு சில காரணங்களால் இந்த தடவை நம்ம தவறி விட்டுட்டோம். ஆனால் அடுத்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி நம்ம அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அந்த எம்எல்ஏ உங்க காலடியை சமர்ப்பிப்போம் என்று இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இந்த பகுதி நம்ம பரமக்குடி பகுதி எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லா நெசவாளர்கள் தான், அதுவும் சௌராஷ்டிர மக்கள் மட்டும்தான். அங்கே வந்து கைத்தறி மட்டும்தான் இருக்கு. இன்னும் விசைத்தறி வந்து எங்களுக்கு நம்ம இன்னும் எங்கள் ஏரியா வரல. ஐயாவுடைய ஏரியா நிறைய நெசவாளர்கள் இருக்காங்க, அங்கே விசைத்தறியும் கலந்து இருக்கு. ஆனால் இங்கே வந்து வெறும் கைத்தறி மட்டும்தான் நம்பி இருக்கோம். கைத்தறி அதாவது தனியாகவும் இருக்காங்க, கூட்டுறவு சங்கமும் இருக்காங்க. அதனால ஐயாவிட்ட நம்ம கைத்தறி சம்பந்தமா சில கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அதை கொஞ்சம் ஆவணம் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவது கோரிக்கையாக நெசவாளர்கள் 60 வயது முடிந்தவுடன் அதாவது எந்தவித நிபந்தனையும் இன்றி ஓய்வூதியம் வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது, மத்திய அரசு புங்கர் பீமா என்ற ஒரு திட்டம் ஏற்கனவே இருந்தது. ஒரு நெசவாளி 59 வயசுக்கு முன் இறந்து விட்டால் அவருக்கு 2 லட்சம் அதாவது 2 லட்சம் அவருக்கு கொடுப்பாங்க. அது வந்து இப்போதைக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் ஐயா ஆட்சி வந்தவுடன் மீண்டும் அந்த நெசவாளர்களுக்கு 59 வயது இறந்து விட்டால் அவருக்கு 2 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து, நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் உற்பத்தி செய்யப்படும் துணிகளை விற்பனை செய்வதற்கு ரூபாய் 20%, அதாவது 20% அல்லது 100 ரூபாய், அதில் எது குறைவோ அந்த தொகை தள்ளுபடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. அது வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன் அது நிர்ணயிக்கப்பட்ட இதாக இருக்குது. அது ஐயாவுடைய காலத்தில் வந்து கடந்த கால, அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன் ஐயா பரமக்குடி லேனா மகாலில் இதே மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அப்போது வந்து நம்ம கோரிக்கை வச்சோம். ஆனா ஐயா அந்த கூட்டத்திலேயே எங்களுக்கு 300 கோடி ரூபாய் தள்ளுபடி மானியம் அறிவிக்கிறோம் அப்போ சொன்னாங்க. நீங்க பேசிட்டு போன உடனே எல்லா சர்க்கிள்ல இருந்து எங்களுக்கு போன் பண்றாங்க. இது என்ன சாத்தியமா, இது கொடுப்பாங்களா, அது எப்படி 300 கோடி கொடுப்பாங்க, அது சாத்தியமே இல்லையேன்னு எல்லாருமே போன் மேல போன் வந்துட்டே இருந்துச்சு எங்களுக்கு. ஆனா அது நிச்சயமாக நடக்கும், நடப்பதை தான் ஐயா சொல்லுவாங்க மாதிரி அதை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து எங்க நெசவாளர்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப பிரகாசமாக ஒரு வாழ்க்கை தர ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. அதுக்கு நம்ம நெசவாளர்கள் சார்பில் ஒரு நன்றியையும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து, நெசவாளர்களுக்கு வந்து தற்போது அதாவது நெசவாளர் 60 வயது முடிந்தவர்கள் வந்து ஓய்வூதியமாக 1200 வழங்கப்பட்டு வருகிறது. அதை கொஞ்சம் 3000 செய்ய வேண்டும், ஆவணம் செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். நெசவாளர் பெண்களுக்கு நெசவாளர் பெண்கள் மகப்பேறு காலங்களில் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க என்னன்னா, முன்னாடி காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு எல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 10 குழந்தை 15 குழந்தை 12, இப்போ எங்கள் வீட்டில் இருந்தால் நம்ம 12 குழந்தைங்க, என் நண்பர் வீட்டில் இருந்தால் 15 குழந்தை இருக்காங்க. ஆனால் இந்த மேலே இப்போ வந்து 1 குழந்தை 2 குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க.
அந்த ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு வந்து அதுக்கே அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க நெசவாள பெண்க. அவங்க அடிக்கடி மருத்துவமனை போக வேண்டியது வர வேண்டியது, அப்புறம் அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அங்கே வயசான பெண்கள் என்ன இவ என்ன பெரிய குழந்தையா பெற்றோம், நம்ம 10 குழந்தை பெற்றோம், இவ என்னமோ ஒரு குழந்தை பெற்றுக்கே இவ்வளவு இது பார்க்குறாங்களே சொல்றாங்க. அதனால அந்த பெண்களுக்கு வந்து மகப்பேறு காலங்களில் கொஞ்சம் நிவாரணமாக மாதம் 5000 ரூபாய் 6 மாதங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மனுவா கொடுத்துடலாம் ஐயா, அடுத்த மனுவா கொடுத்துருங்க நீங்க. சரி, மேலும் சில கோரிக்கைகள் இருக்கு, இதை மனுவா நம்ம கொடுத்துருக்கோம், அதெல்லாம் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாகன ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக சதீஸ்வரன் முன்னாடி சுருக்கமாக. ராமநாதபுரத்துக்கு வருகை தந்த முன்னாள் முதல்வர், வருங்கால முதல்வர், எதிர்கால முதல்வர் வருகை தந்ததற்கு நன்றி. கட்டடத்துக்கு எது அஸ்திவாரம் முக்கியமோ, மரத்துக்கு வேறு எவ்வளவு முக்கியமோ, அரசு பள்ளிக்கு மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்த முதல்வர், அஸ்திவாரம் கொடுத்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி. தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஓட்டுநர்கள் எங்களுக்கு டீப்போ டிரைவர், ஓன்போ டிரைவர், ஐடி டிரைவர், கஸ்டமரை கூட்டி போகும்போது லாட்ஜுகளில் டிரைவருக்குன்னு உள்ள ரூம் எங்களுக்கு வசதி இல்லை சார். தூக்கம் இல்லாமல் பல டிரைவர்கள் இருக்கிறோம். சில ரூம்கள் மட்டும்தான் வசதி உள்ளது. எங்களுக்கு கவனத்துக்கு கொடுத்து எங்களுக்கு தரமான செஞ்சு கொடுக்கும்போது தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். 2026 உங்கள் தலைமையில் ஆட்சி அமைய, முதல்வராக மீண்டும் அமைய டிரைவர் சார்பாகவும் குடும்பத்து சார்பாகவும் முருகன் ஆறுபட முருகனை வேண்டிக் கொள்கிறேன் சார். ஏற்கனவே அம்மா ஆட்சியில் இருக்கும்போது நான் வேண்டினேன், உங்கள் ஆட்சியிலே வேண்டி வேலு காணிக்கை முருகனுக்கு செலுத்தினேன். அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணனுக்கும், அண்ணன் நகர் செயலர் அண்ணனுக்கும், ஐடி விங்கு தம்பி நாகராஜ் அவர்களுக்கும், அத்தனை உள்ளவங்களுக்கும், எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. பகுதி நேர ஆசிரியரின் சார்பாக நாகேஸ்வரி அவர்கள் முன்னாடி வாங்கம்மா, சுருக்கமா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் எங்களுக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 16,549 பேர் போட்டாங்க. 16,549 பேர் போட்டாங்க. அதுக்கப்புறம் 2012ஆம் ஆண்டு 7,500 ரூபாய் உயர்த்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 10,000 ஐயா அவர்கள் தான் உயர்த்தி கொடுத்து எங்களோட வாழ்வாதாரத்தை மாத்தினாங்க. அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மூலமா எங்களுக்கு பல கோரிக்கைகளை கொடுத்து எங்களுக்கு வந்து வழி நடத்தி செய்யறது ஐயா அவர்கள் தான். அவங்க ஓட்டு போட சொல்லிட்டு எங்களை ஏமாத்தினது மட்டும் இல்லாம இந்த காலதாமதமும் படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் தான் துண்டுச்சீட்டை வந்து கீழே போட்டீங்களான்னு சொல்லி எங்களை வந்து திசை திருப்பி எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்காரு. இவங்க ஆட்சியில தான், அஇஅதிமுக ஆட்சியில தான் எங்களுக்கு வந்து இதை கொடுத்ததே. பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் பணிபுரிந்தோம். பிறகு எங்களுக்கு வந்து இதே ஆட்சியில எங்களுக்கு கிடைக்கணும்னு, கடைசி வரைக்கும் அடியாள தொண்டர்களாக நாங்க பணிபுரியணும்னு, நிரந்தர ஆசிரியர்களா எங்களை பணியமர்த்தணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. 2026 சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்று உங்களுடைய கோரிக்கையை எல்லாம் அண்ணன் முதலமைச்சராக வந்து கண்டிப்பாக பொறுப்பேற்று உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி இப்போது நம்முடைய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் இப்போது உங்கள் உரையாற்றுவார். கடைசியாக வாங்கிக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் தங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றீர்கள். இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே முன்னிலை வைக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் திரு எம் ஏ முனியசாமி அவர்களே, கழக அமைப்புச்சர் திரு கே பரமசிவம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு எம் எஸ் ஆர்
வர்மன் அவர்களே மற்றும் முன்னாள் அமைச்சர் அருமைச்சோர் டாக்டர் எம் மணிகண்டன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழக மகளிர் செயலாளர் திருமதி கீர்த்திகா அவர்களே மற்றும் மேடையில் வீட்டுக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வருகின்றிருக்கின்ற கழக பொறுப்பாளர்களே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு சங்கங்களினுடைய நிர்வாகிகளே, அங்கத்தினர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்க நடிகலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் உறுத்தாக்கி, இங்கே நாட்டுப்படகு மீனவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுக்கு மீன்பிடி தொழில் செய்கின்ற பொழுது என்னென்ன சிரமம் இருக்கின்றது என்பதெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நீங்கள் ஒரு மனுவாக எழுதி கொடுங்கள். எங்களுடைய அரசு அமர்ந்த பிறகு நாங்கள் அதை சரி செய்வதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்வோம். அதேபோல இங்கே இருக்கின்ற விசைத்தறி மீனவர்கள் ஏற்கனவே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படை படகுகளை பறிமுதல் செய்து, அது மட்டுமில்லாமல் அவர்களை கைது செஞ்சு சிறை தண்டனை வழங்கி சிறையிலே வாடிக்கொண்டிருப்பதாக இங்கே கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். படகம் மீட்க வேண்டும், சிறையில் இருக்கின்ற நம்முடைய மீனவ நண்பர்களையும் மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதை சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரிடம் பேசி அதற்கு தீர்வானதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்ல, நம்முடைய மீனவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏராளமான திட்டங்களை கொடுத்துள்ளோம். இப்போ கூட மத்திய அரசு மாநில அரசு ஆழ்கடல் மீன்பிடிக்கு நிறைய மானியம் கொடுத்து போட்லாம் வாங்கி கொடுத்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம். அதோடு அவருக்கு டீசல் மானியம் போன்ற உதவியெல்லாம் செஞ்சிருக்கிறோம். இன்னும் இங்கே பல கோரிக்கைகள் அடங்கிய மனு நீங்கள் கொடுங்க, நாங்கள் வந்து அதை நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். அதே போல விவசாய சங்கத்தை வைகை விவசாய பாசன சங்கத்தை சேர்ந்தவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற காலத்தில் 2016 2021 வரை 5 ஆண்டு கால ஆட்சியில் 2 முறை தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். அதே போல தமிழகத்திலே இது வறட்சியான மாவட்டம். இந்த வறட்சியான மாவட்டத்தில் தான் விவசாயியுடைய பயிர்க்கடன் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அவருடைய காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் பதிவு செய்து, அதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிகமான இழப்பீட்டு தொகை சுமார் 5540 கோடிக்கு மேல வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிகமான இழப்பீடு தொகை பெற்று தந்தது அதிமுக அரசு இந்த மாவட்டத்திலே. அதே போல இங்கே கைத்தறி துணியை பற்றி பேசினார்கள். நான் ஏற்கனவே கூட்டத்தில் தெளிவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி புரிந்தோம் என்ற விவரத்தையெல்லாம் தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். என்ன பல கோரிக்கைகள் வைத்திருக்கின்றீர்கள், தங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை பற்றி இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றீர்கள். நீங்கள் மனுவாக கொடுங்கள். அந்த மனுவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நீங்கள் வைத்த கோரிக்கையை பரிசீலித்து ஆவணம் செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோடு ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வறட்சியான மாவட்டம். பிரதான தொழில் விவசாயம், கைத்தறி, மீன்பிடி 3 தொழில் தான் பிரதான தொழில். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 70% பேர் விவசாயத்தை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அவர்களுக்கு நீர் ஆதாரம் முக்கியம். அதுக்காகத்தான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கண்மாய்கள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு, அந்த தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுக்கு விலையில்லாமல் கொடுத்து, அதனால விவசாயிகள் அதிக விளைச்சலை பெற்றார்கள். ஒரு வருடம் கண்மாய்கள் ஆழப்படுத்தப்பட்ட காரணத்தினால மழை காலத்தில் நீர் அதிகமாக தேக்கி வைக்க குடிநீர் தேவையான நீர் கிடைச்சது, வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை நாங்கள் தான் கொடுத்தோம். ஒரே 5 ஆண்டு 2016 அம்மா இருக்கும்போது விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. 2021 நான் முதலமைச்சராக இருந்தபோது 12,100 கோடி ரூபாய் விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கி பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். இப்படி விவசாயிகளுக்கான நிறைய திட்டம். அதோட இது வறட்சியான பகுதியாக இருக்கின்ற காரணத்தில் இந்த பகுதி மக்களுக்கு தடையில்லாமல்
வேளாண் பணிக்கு தேவையான நீர் கிடைக்கும் என்பதற்காக காவிரி குண்டார் என்ற அற்புதமான திட்டத்தை 14,400 கோடியில் அந்த திட்டத்தை துவக்கி வைத்து அந்த பணிகள் நாங்கள் மேற்கொண்டோம். இடையில திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து கிடப்பில் போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு காவிரி குண்டார் திட்டம் தொடர்ந்து அதை செயல்படுத்தி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டம் எங்கே பார்த்தாலும் பசுமையா நெல், வாழை, மஞ்சள், கரும்பு போன்ற பயிரெல்லாம் நிச்சயமா வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து மேட்டூர் அணை நிரம்பி கிட்டத்தட்ட 1,20,000 அடி உபரி நீரா போய் கடல்ல கலக்குது. இன்னைக்கு அந்த திட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டிருந்தா நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் கண்மாய் அனைத்து நிரப்பி இருக்கலாம். இன்னைக்கு இந்த ஆட்சியால் வேண்டும் என்று திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுக்கிறாங்க. உண்மையிலேயே இது மிக வருத்தமான செய்தி. ஒரு ஆட்சி இருக்கும், ஒரு ஆட்சி மாற்றம் வரும். அப்போ ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஒரு நல்ல திட்டம் முழுக்க முழுக்க ஒரு 65% ஒரு 70% மக்கள் பயனளிக்கக்கூடிய திட்டத்தை முடக்கினா எப்படி இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதுக்கு முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய நிதியே கிடையாது, மாநில அரசு நிதி. இதுவரைக்கும் 14,400 கோடி மாநில அரசிலிருந்து நிதி ஒதுக்கிற சரித்திரம் கிடையாது. அந்த சரித்திரத்தை அதிமுக அரசாங்கம் தான் செயல்படுத்தியது. 14,400 கோடி ஒரு திட்டத்தின் மட்டும். அதுபோல பகுதி ஆசிரியர்களை பற்றி இங்கே சொன்னார்கள். அவர்கள் நியமிக்கின்ற பொழுது முதற்கட்டமாக ஒரு 17,000 பேர் நியமிச்சாங்க, 2வது கட்டமாக 7,000 பேர் நியமிச்சாங்கன்னு சொன்னாங்க. அதே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அது குறித்து சம்பந்தப்பட்ட துறை நிர்வாகத்தில் பேசி அதற்கு எந்தெந்த வழியில் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி செய்வதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, ஆடு வளர்ப்போர் சங்கத்தை பற்றி இங்கே சொன்னார்கள். இன்றைக்கு கால்நடை செல்வங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் 1000 கோடியில் கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. இந்த கால்நடை பூங்காவில் பசு எப்படி கலப்பின பசுக்களை உருவாக்குது, கலப்பின ஆடுகளை உருவாக்கி தருவது, அதே போல மீன்கள், கோழி, பன்றி, இது எல்லாம் விவசாயிகள் உபதொழிலாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட தொழில் சிறக்க என்பதற்காக 1000 கோடியில் 1050 ஏக்கர்ல அந்த திட்டத்தை கொண்டாந்து முடிகிற தருவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. அதுல ஒரு பகுதியை நான் திறந்தேன், கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை திறந்தேன். மீதி ஆராய்ச்சி நிலையம்லாம் அப்படியே கட்டி அப்படியே காட்சி பொருளா இருக்கு. இந்த ஆட்சியில நான் பல முறை சட்டமன்றத்தில் பேசிய காரணத்தில் கடந்த ஆண்டு அதை முதலமைச்சர் கஷ்டப்பட்டு ஒரு கத்திரிக்கோலை எடுத்து ரிப்பனை வச்சு கட் பண்ணி விட்டுட்டாரு. அதோட நிற்கிது. சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விவசாயிகளுக்கு கிடைக்குது. அதில் கலப்பின ஆடுகளை உருவாக்கி கொடுக்கின்ற பொழுது நான் வளர்க்கின்ற ஆடு 20 கிலோ ஒரு வருஷத்துக்கு வரும்னு சொன்னால் அதில் 40 கிலோ கிடைக்கும் வெயிட். அதை நாங்கள் விவசாயிகளுக்கு இலவசமாக உற்பத்தி பண்ணி தரோம். அதுபோல் கறவை பசுகள், இன்றைக்கு கலப்பின பசுகளை உருவாக்கி தருகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கொடுக்கும். இதெல்லாம் விவசாயியுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக போட்டப்பட்ட திட்டம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளுக்கு மிகுந்த பலனளிக்கக்கூடிய திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு ஆட்சி வளர்ந்த பிறகு அந்த கால்நடை பூங்கா திறக்கப்படும். ஆடு வளர்ப்பவர்கள் நீங்க நலமோடு வளமோடு வாழலாம். நீங்க பல்வேறு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. வனத்துறையில இன்றைக்கு தடை செஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. அது எந்த காரணத்துக்காக தடை செய்ய என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதற்குண்டான வழிமுறைகளை பின்பற்றி அவர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி தரப்படும். ஏன்னா மேய்ச்சல் புறம்போக்குன்னு ஏற்கனவே இருக்குது. அந்த காலத்திலேயே மேய்ச்சல் புறம்போக்கு வச்சு இந்த கால்நடைகள்லாம் போய் மேய்வதற்காக அது அந்த நிலத்தையெல்லாம் யாரும் எதுவும் பயன்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் முறையாக சர்வே செஞ்சு எடுத்து இப்படி கால்நடை வளர்ப்பதற்கு தேவையான வசதி செய்து கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் வைத்து அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த வறட்சி வருகின்ற பொழுது நம்முடைய கால்நடைகளுக்கெல்லாம் தீவனம் இலவசமாக கொடுத்தோம். தீவனம் கூட நாங்கள் கொடுத்தோம். இப்படி பல வழியில் செஞ்சோம். அதே போல மீனவர்கள்
புயலால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு தேவையான வசதிகளாக செஞ்சு கொடுத்தோம். நீங்கள் கஜா புயல் ஏற்பட்டதுங்க, அதுக்கு போட்டுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சோம். வலைகள் இழந்திருந்தா வலைகள் வாங்கி கொடுத்தோம், போட்டுக்கு மானியம் கொடுத்தோம், ஃபைபர் போட்டுன்னு நினைக்கிறேன், அதுக்குண்டான நிதியெல்லாம் நிறைய கொடுத்தோம். இப்படி இயற்கை சீற்றத்தால் அது விவசாயி ஆகட்டும் மீனவராகட்டும் பாதிக்கப்படுகின்ற பொழுது உடனுக்குடன் அதிமுக அரசு செயல்பட்டு அந்த புயலுடைய சேதத்தை கணக்கிட்டு அந்த பகுதி மக்களுக்கு மீனவராகட்டும் விவசாயிகளாகட்டும் நிவாரணத் தொகையை முழுமையாக வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான். இன்னைக்கு கஜா புயல்ல நிறைய இடத்துல சேதமடைஞ்சது. அப்பொழுதெல்லாம் சேதத்தை கணக்கிட்டு நிறைய விவசாயிகளுக்கு கொடுத்தோம். இதெல்லாம் கடற்கரை ஓரமான பகுதி, கோஸ்டல் ஏரியா. இதில் அடிக்கடி புயல் தாக்கி அதனால நம்முடைய மீனவர்கள் பாதிப்பாங்க. அதையெல்லாம் நாங்கள் கருத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டு கேட்டோம். இது யார் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற காலகட்டத்தில் திமுக அப்ப தமிழகத்தில் ஆண்ட இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார்கள். இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. அப்பொழுதெல்லாம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாடு மீனவர்கள் பாதிக்கின்றார்கள், கச்சத்தீவு இல்லாத காரணத்தினால் கச்சத்தீவை மீட்டால் நம்ம மீனவர்கள் வலைகளை உணர வைப்பதற்கும் அங்கே ஓய்வு எடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று ஏன் அவர்கள் அதை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பெறவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஏதோ பேசுவார்கள். ஆட்சிக்கு வந்தவர்கள் கொடுத்தப்பட்ட வாக்குறுதியை மறந்து விடுவார்கள். நாங்கள் அப்படி அல்ல. அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள், அதோடு மீனவராகட்டும் விவசாயிகளாகட்டும் கைத்தறி நெசவாளர்களாகட்டும் என்ற அரசு ஊழியர்கள் பணியாற்றுகின்றவர்களாகட்டும் மத்திய அரசிடமிருந்து ஏதாவது நிதி பெற வேண்டுமோ அல்லது கோரிக்கை வலியுறுத்தி குறிப்பிட வேண்டும் என்றால் தயக்கம் இல்லாமல் நாங்கள் மத்திய அரசிட்டே கேட்டு பெறுவோம். அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கின்ற மக்கள் தான் முக்கியம். இவர்கள் தான் எங்களுடைய அரசை தேர்ந்தெடுத்தவர்கள். ஆளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை உடனடியாக தீர்ப்பது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையில் தான் இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி அதை வலியுறுத்தி அதை செய்து கொடுத்தோம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் மத்தியிலும் அதிகாரம் வேண்டும், மாநிலத்திலும் அதிகாரம் வேண்டும். அதே மத்தியிலே ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் சில விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. ஆகவேதான் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு மத்தியிலே மறுக்கப்படுகிறது. இனி எதிர்காலத்தில் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு வெற்றி வருவோம் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நீங்கள் வைத்த நல்ல கோரிக்கைகள், உங்கள் வாழ்வாதாரம் ஏற்றம் பெற வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் இங்கே தெளிவாக எடுத்துச் சொல்லுங்கள். அதெல்லாம் எங்களுடைய அரசு முழுமையாக கவனம் செலுத்தி நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சி மேற்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அப்படியே இருங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. இல்ல அவசரப்பட்டீங்கன்னா எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் அந்தந்த இடத்துல உட்காருங்க. நீங்க பிளீஸ் உட்காருங்க. ஒரு பக்கமா ஒவ்வொரு